வணக்கம். இப்பொழுது நாம் பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தில் உள்ள பாண்டிச்சேரி மாநிலத்தில் உள்ள குருசுக்குப்பம் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆலயத்தினுடைய பங்கு தந்தை பேரருட் திரு அருட்தந்தை வி சின்னப்பன் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். வளன் வீடியோவுக்காக நாம் அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர் தேவசகாயராஜ். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். இதுல இந்த ஆண்டு நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் புனித பிரான்சிஸனுடைய அவர் இறந்த 800வது ஆண்டை முன்னிட்டு 800வது நினைவு நாளை முன்னிட்டு எங்கெங்கெல்லாம் பிரான்சிஸ் ஆலயம் இருக்கிறோ அதெல்லாம் திருத்தல ஆலயமாக திரியாத்திரை ஆலயமாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் என்னுடைய மறை மாவட்டத்தில் முக்கியமான ஒரே ஆலயம் இந்த குருசுகுப்பம் ஆலயம். இந்த நாளிலே நீங்கள் இங்க பொது தந்தையாக இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் வழக்கமாக எல்லா வேலையும் சிறப்பாக திட்டமிட்டு செய்வீர்கள். அந்த ஒரு கடவுளை பார்த்து நடத்தி வந்தாக தெரிகிறது. இந்த ஆலயத்தை பத்தியும் இந்த ஆலய பங்கு பத்தி கொஞ்சம் சொன்னீங்க நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் ஃபாதர் தேவசகாயராஜ். நீங்க எங்க பங்கினுடைய இந்த ஆலயத்தினுடைய முக்கியத்துவத்தை இந்த பிரான்சிஸ்கன் இயர் ஆஃப் ஜூபிலி இயர்ல என்ன பேட்டி எடுக்கிறதுனால முக்கியமா இது உலகமெங்கும் போய் நம்முடைய அசிசியாரின் புகழ் பரவும் என்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த ஆக்சுவலா இந்த ஆலயம் ஏறக்குறைய 166 ஆண்டுகள் பழமையானது. இப்ப போன வருஷம் 166வது ஆண்டு திருவிழாவை கொண்டாடி இருக்கிறோம். 1843ஆம் ஆண்டுல இங்க இந்த பிரெஞ்சு பிரபுக்கள் அவங்களோட வந்த பிரெஞ்சு கப்புச்சின் ஃபாதர், ஜெசுவிட் ஃபாதர்ஸ் இவங்கெல்லாம் இருந்து இங்க ஒரு சின்ன கூரை கொட்டா கோயில கட்டியிருக்காங்க. அப்புறம் 1858ல இந்த கோயில்ல இடம் பத்தலன்னு கொஞ்சம் செங்கல் கட்டடமா இந்த கோயில கட்டியிருக்காங்க. அப்ப இந்த 1858ல இருந்து 1958 வரைக்கும் நம்ம பிஷப் ஹவுஸ்ல இருந்து பேராயர் இல்லத்துல இருந்து நிறைய நம்ம ஃபாதர்ஸ் பிரெஞ்சு ஃபாதர்ஸ் எல்லாம் இதை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. 1958வது வருஷம் தான் அதனுடைய நூற்றாண்டு நினைவா இந்த முதல் கோயில் கட்டின நூற்றாண்டு நினைவா 1958ல இதை பங்காக உயர்த்தி இருக்கிறாங்க. ஆக 1958ல இது பங்கு. இப்படி பழமையான இந்த பங்கு புனித அசிசியார் பாதுகாவலில் இருக்கிற ஒரு ஆலயம். நம்முடைய மேட்ராசனத்தில் இந்த ஆலயம் தான் பிரான்சிஸ் அசிசியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இப்போ இந்த வருஷம் நீங்க சொன்ன மாதிரி நமது திருத்தந்தை லியோ தி 14th அவர்கள் அசிசியாருடைய இறப்பின் 800வது ஆண்டு நினைவாக ஜூபிலி ஆண்டாக அறிவிச்சிருக்கிறார்கள். அப்போ இந்த அசிசியார் ஆலயம்ன்றதுனால உடனடியா இது எங்கள் மக்கள் எல்லாத்தையும் அறிவிச்சப்ப இது எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து பூரித்து போயிட்டாங்க. அதனால நாங்க என்ன பண்ண எல்லாம் சேர்ந்து இந்த ஆலயத்துக்கு இந்த ஆண்டுல திருப்பயணிகளாக வர்றவங்களுக்கு நமது திருத்தந்தை பரிபூர்ண பலன் என்ற ஒரு சிறப்பு அருள் பலனை வழங்குறாங்க. அப்ப ஃபாதர், இப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஒருவேளை அந்த பிரெஞ்சு பிரபுக்கள் கூட வந்த பிரெஞ்சு கப்புச்சின் வந்திருக்கிறாங்க. கப்புச்சின் ஒருவேளை அந்த ஆலயத்தை அந்த புனிதருக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி மக்கள் எல்லாம் கூட்டி ஒரு திட்டங்கள்லாம் வகுத்திருப்பீங்க ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு. அது முக்கியமா 2 விதமா பிரிச்சு சொல்லலாம். நீங்க ஆன்மீக பிளான் பண்ணிருக்கீங்க, திட்டமிட்டு இருக்கிறீங்க. அதே போல இந்த ஜூபிலி நினைவாக ஏதாவது திட்டமிட்டு அதை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது திருத்தந்தையினுடைய நோக்கம் என்னன்னா ரிவைவல். இந்த உலகத்துல இப்ப இருக்கிற ஒரு போர், ஒரு பயங்கரமான சூழல்கள், அமைதியற்ற சூழல், இதெல்லாம் உலகத்தை அச்சுறுத்திக்கிட்டு இருக்கிறதுனால அசிசியாருடைய அந்த அருள் மூலமா மீண்டும் ஒரு அமைதியான உலகம் வரணும் அப்படின்றதுதான் இதனுடைய நோக்கம். ஒரு புது உலகம் படைக்கணும் அப்படின்றது. அப்ப அது
ஆன்மீகம் அசிசியாருடைய ஆன்மீகத்தை மீண்டும் நம்ம அதிகமாக டீப்பரா போய் வாழணும் அப்படின்றதுதான் திருத்தந்தையின் நோக்கம். அதனால நாங்க எங்க பங்கு பொறுத்தவரை இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்க தான் வந்து கொடியேற்றி இந்த ஜூபிலி ஆண்டை வந்து தொடங்கி வச்சிங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த இங்க வர மக்களுக்கும் இங்க இருக்கிற மக்களுக்கும் ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சி தான் முதல்ல இந்த ஆண்டு நாங்கள் திட்டமிடுறோம். அந்த ஆன்மீக மறுமலர்ச்சிக்கு எவ்ரி மந்த் த ஃபர்ஸ்ட் மண்டே ஈவினிங் ஆன்மீக மறுமலர்ச்சி தியானங்கள், சிறப்பு அடரேஷன், பிரைஸ் அண்ட் வர்ஷிப், வழிபாடுகள் திருப்பலியோட நிறைவு பெற மாதிரி we are inviting parishioners as well as religious who are following the Franciscan spirituality. இப்போ நேற்று பாண்டிச்சேரி பொன்சாக சபை அருள் சகோதரிகள்லாம் நேற்று 2ஆம் தேதி அவங்களுடைய அர்ப்பண நாளில் இங்கே வந்து அர்ப்பணம் புதுப்பிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ரிலீஜியஸ் பீப்புளுக்கும் போத் இருபால் ரிலீஜியஸ் துறவிகள் அவங்க மற்றும் நம்முடைய மேற்றாசனத்து மக்கள் எல்லோருக்கும் ஆன்மீக ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுறதுக்கு நிறைய திட்டங்கள். ஒன்று இந்த ஃபர்ஸ்ட் மண்டே அசிசி டேன்னு சொல்றோம். அப்புறம் எவ்ரி சண்டே எல்லா மக்களுக்கும் சிறப்பான அசிசியாருடைய அந்த தாக்கத்தை கொடுக்கிற அளவுக்கு பயிற்சிகள் கொடுக்கிறோம். நம்ம டயசிஸ்ல இருந்து பிளான் பண்றோம் யூத் குரூப்ஸ், ஆல்டர் சில்ட்ரன், திருமணமான குடும்பங்கள், அப்புறம் இப்படி பல குழுக்களுக்கு பாரிஷ் கவுன்சில் இவங்களுக்கெல்லாம் தனித்தனியா குழுவா அவங்களெல்லாம் வர வச்சு இங்க ஆன்மீக மறுமலர்ச்சி தியானங்கள் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். ஆல்ரெடி பிப்ரவரி 22ஆம் தேதி இந்த வின்சென்ட் தேபால் சபையினர் எல்லாம் இங்க வந்து அந்த தியானம் நடத்த இருக்கிறாங்க. அப்புறம் பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையின் புதுநிலையினர் இருக்கு. அவங்களெல்லாம் கூட்டி அவங்களுக்கு மீண்டும் அந்த ஆன்மீகத்தை புதுப்பிக்கிறதுக்காக முடிவு எடுத்திருக்கிறோம். அது இல்லாம ஜனங்க வந்து எப்ப வேணாலும் இந்த ஆலயத்தை தரிசிக்க வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறோம். இது திட்டமிட்டீர்கள். குறிப்பாக நம்முடைய புனிதர் என்பவர் அந்த அமைதியின் தூதராக நம்ம அழைப்பு விடுக்கிறார். சுற்றுச்சூழலை பார்க்க வேண்டும் சொல்கிறார். மிக எளிமையான ஒரு வாழ்க்கை, நம்முடைய இறை நம்பிக்கை, இறை வார்த்தை முழுமையாக பின்பற்றுவது. அந்த விதத்தில் நீங்க இந்த ஒரு ஆண்டு கழகாக திட்டமிட்டீர்கள். அதே நேரத்தில் மறைமாவட்டத்தில் வரலாம் என்று சொல்லியிருக்கீர்கள். வருகின்ற 10ஆம் தேதி நம்முடைய மறைவட்டத்தில் இதை பற்றி நீங்க பேசுவதாக சொல்லி மறைவட்டத்திலே நம்முடைய பாண்டிச்சேரி மறைவட்டத்தில் இது செய்து எப்படி செய்யலாம் திட்டமிட்டீர்கள். இது ஆன்மீகம் மிக சிறப்பாக திட்டமிட்டீர்கள். இந்த ஜூபிலி நினைவாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கீங்களா? ஆமா, ஜூபிலி நினைவாக ஒரு சில இந்த திட்டங்களை வச்சிருக்கிறோம். அது எப்படின்னா, ஒரு அசிசி ஸ்கொயர் மக்கள் எல்லாம் உள்ளே இந்த ஆலய வளாகத்திற்குள் வரும்பொழுதே அசிசியாரின் அந்த இயற்கையான சூழ்நிலையோடு அவர் இருப்பது போல செடி கொடிகள், மரங்கள், பறவைகள் இவற்றோடு அவர் நிற்பதை பார்த்து மக்கள் வந்து அவரிடம் அருளை பெறுவதற்காக நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு அசிசியார் சதுக்கம் என்று ஒன்று எழுப்புவதற்காக திட்டமிட்டிருக்கிறோம். அப்புறம் அசிசியாருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு கண்காட்சி போல எக்ஸிபிஷன் அதை வைத்த வருகின்ற மக்கள் இன்னும் அதிகமாக அசிசியாருடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுப்பாங்கன்ற அப்படி ஒரு திட்டமிட்டிருக்கிறோம். ஆலயத்தை கொஞ்சம் புனரமைக்கிறோம். ஆலய உட்புறத்தை தேவைப்பட்ட விதத்தில் அமைப்பதற்காக முடிவு எடுத்திருக்கிறோம். இது அப்புறம் வர்றவங்களுக்கு வேண்டிய வசதிகள் அதெல்லாம் செஞ்சு கொடுக்கிறது, அது மாதிரி ஒரு திட்டத்தில் இருக்கிறோம். அதை மிக சிறப்பான திட்டங்கள். இந்த அசிசி சதுக்கமாக இருந்தாலும் சரி, கண்காட்சியாக இருந்தாலும் அசிசி பற்றிய வாழ்க்கையை தெரிந்து கொண்டு அதை பின்பற்றுவதற்கான நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக கட்டாகி இருக்கும். இந்த விதத்தில் நீங்கள் பல்வேறு திட்டங்களை மிக சிறப்பாக திட்டமிட்டிருக்கிறீர்கள். இந்த ஆண்டு முழுவதும் கடவுளுடைய அருள்
புனித பிரான்சிஸ் வழியா கிடைக்க வாழ்த்துகிறேன். குறிப்பாக இங்கே வருகின்ற மறை மாவட்டத்திலிருந்து மட்டுமல்ல, நம்ம தமிழகத்தின் பல பகுதியிலிருந்து பாண்டிச்சேரிக்கு வருகிறார்கள், முக்கியமாக தவக்காலத்தில் வருகிறார்கள். இந்த ஆலயத்துக்கு வந்தால் அவர்கள் பரிபூர்ண பலன் கிடைக்கும் என்பதை நீங்கள் சொல்லுவீர்கள். அதனால் மிக ஒரு அழகான திட்டம். உங்கள் திட்டம் எல்லாம் சிறப்புற வாழ்த்துக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த பங்கு மக்களோடு சேர்ந்து இணைந்திருக்கின்ற திட்டங்களுக்கு வாழ்த்துக்கிறோம். நன்றி 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 நன்றி. இது குருசுகுப்பம் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆலயத்தினுடைய பக்க இடத்தை நாம் பார்க்கின்றோம். இது மிகப்பெரிய ஆலயம். இந்த இடத்துக்கு மிகப்பெரிய ஆலயமாக இருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு ஜூபிலி கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த பக்கம் பாண்டிச்சேரி மறை மாவட்டத்திற்கு MEP அருள் சகோதரர் அருள் தந்தையர்கள் 350வது ஆண்டு மிஷன் கொண்டாடி இருக்கிறார்கள். எனவே அந்த பக்கத்தில் அந்த கொடி பறக்கப்பட்டிருக்கிறது. மறைந்து போன